இந்த வீடியோவில் நம்ம VMC மிஷினில் சப் ப்ரோக்ராம்னு இருக்கும். அந்த சப் ப்ரோக்ராம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி VMC மிஷின் ஓடிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா M99 அப்படி கொடுத்துட்டு இது அடுத்து ஒரு சப் ப்ரோக்ராம்குள்ளே போய்கிட்டு இருக்கும். M90 இந்த மாதிரிங்க, இந்த மாதிரி போயிட்டு அடுத்தடுத்த ப்ரோக்ராம்குள்ளே போவோம். M98 போட்டு ஒரு P681 இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக ஒரு இடத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகி போகும் அப்படின்னா அந்த லைன் ஃபுல்லாத்தையும் ஒரு சப் ப்ரோக்ராமில் போட்டு வச்சுட்டு இப்போது இந்த இடத்துல வரும்போதெல்லாம், இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு ட்ரில் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரில் வந்து எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரில்லு 10 இடத்துல வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து 10 இடத்துலையுமே நம்ம போய் டைப் பண்ண தேவையில்லை. ஒரு இடத்துல டைப் பண்ணிவிட்டு எந்தெந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம அந்த சப் ப்ரோக்ராமோட நம்பரை மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். அது அந்த சப் ப்ரோக்ராமை படிச்சுட்டு அந்த ட்ரில்லு வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு நம்ம கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இப்போ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஹைட் ஆஃப்செட்னு ஒன்று இருக்கும். ஹைட் ஆஃப்செட்னு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஆஃப்செட் பட்டன் எடுத்திங்கன்னா ஹைட் ஆஃப்செட்னு ஒன்று இருக்கும். இந்த ஹைட் ஆஃப்செட்டில் இது இஜெட் ஆக்சிஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். எக்ஸு ஒய் அந்த ஆப்செட் வந்து இதில் இருக்காது. சிஎன்சியில் மட்டும்தான் XY இருக்கும். VMCயில் வந்து ஒன்லி ஹைட் ஆப்செட் மட்டும்தான் இருக்கும். அப்போ XY எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி G54 G55 அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் ஒர்க் ஆப்செட்டில். இதில் தான் கண்ட்ரோல் ஆகும். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் வந்து G54 55 56 அந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அப்போ G54ன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி XY அப்படின்ற வேல்யூஸ்லாம் இதிலேருந்து கால்குலேட் பண்ணி வரும். இந்த மாதிரி ப்ரோக்ராமில் வந்து அங்கங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒர்க் ஆப்செட் வந்து எடுத்துக்கும். X வேல்யூ, X டேட்டம், Z டேட்டம் வந்து எடுத்துக்கும். இப்போது இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். சப் ப்ரோக்ராமும் இதோட பர்பஸும் பார்த்துருக்கோம் அந்த வீடியோவில். ஷார்ட்டாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் போட்டு விட்ருங்க. அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம்.